ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சூலூர் சமையல். இன்றைக்கி நம்ம சூலூர் சமையலில் சுவையான குதிரைவாலி வெண்பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ண இஞ்சியும் அப்புறம் வெள்ளைப்பூடு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் எடுத்துக்கலாம். ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் போல் சீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் போல் மிளகு. நான் இன்றைக்கி 2 டம்ளர் குதிரைவாலி அரிசிக்கு 1 டம்ளர் பாசிப்பருப்புன்னு எடுத்திருக்கேன். இப்போது இந்த பாசிப்பருப்பையும் குதிரைவாலி அரிசியும் நம்ம தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஒரு குக்கரில் 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணினா 6 டம்ளர் தண்ணி சேர்த்து, தண்ணி காஞ்சதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்கிற அரிசியும் பருப்பையும் சேர்த்துட்டு, சைடில் ஒரு பேனில் நெய் அப்புறம் எண்ணெய் ரெண்டும் சரிபாதி அளவாக சேர்த்து, ஃபஸ்ட்டு மிளகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சீரகம், அப்புறம் வெள்ளைப்பூடு, அப்புறம் இஞ்சி, அப்புறம் ஒரு சிட்டிகை போல் பெருங்காயத்தூள் சேர்த்து ஒரு அரை நிமிஷம் மிதமான தீயில் நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ இதை வறுத்த தாளிப்பை நம்ம அரிசி பருப்பு போட்டு வச்சுருக்கோம்ல, அந்த குக்கரில் சேர்த்துக்கலாம். ஆக்சுவலி இப்படி தாளித்து கொட்டும் பொழுது அரிசியும் அந்த பாசிப்பருப்பும் நமக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வருங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 4 விசில் விட்டு இதை நம்ம இறக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு அரிசியும் பருப்பும் நல்லா குழன்னு வெந்து கிடச்சிருக்கு. இப்போது ஒரு பேனில் நெய் சேர்த்து முந்திரி, காய்ந்த மிளகாய் 2, கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்து தாளித்து கொட்டுக்கலாம். இது கடைசியாக நம்ம தாளித்து கொட்டுறனால அந்த முந்திரி கருவேப்பிலை நமக்கு நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக கிடைக்கும். அதுக்காக நம்ம சேர்த்துக்கிறது. முதலே சேர்த்துட்டோன்னா முந்திரி ரொம்ப வெந்து கொலன்னு இருக்கும். இப்போது சுவையான குதிரைவாலி பொங்கல் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ்ஷாக தேங்காய் சட்னியும் சாம்பாரும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சூலூர் சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.